காங்கிரஸ் வந்து திமுகவை இவ்வளவு சிறுமப்படுத்துறாங்க. இன்னைக்கு கூட மாணிக்க தாக்கூர் வந்து அவதூறா பேசுறாரு. கார்த்திக் சிதம்பரம் வந்து எங்கள்கிட்ட வாக்கு கம்மியா இருந்தாலும் நாங்க நினைச்சாதான் திமுக ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது கூட திமுக ஏன் அமைதி காக்குறாங்க பேசுறது எல்லாமே எம்பி. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சிறுபான்மையர் வாக்கு, இன்னும் குறிப்பா சொல்ல சிறுபான்மையர் வாக்கு காங்கிரஸ் தான் இருக்கு. நாங்க வந்து திமுக கூட போய் சேர்ந்தாதான் திமுக ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இனிமேல் அதெல்லாம் இங்க அதான் இப்படி சொல்லி திமுகவை பயமுறுத்தலாமே தவிர அந்த அச்சத்துல தான் திமுக இருக்கு. ஏன் திமுக தலைமை கண்டிக்க மாட்டேது? இது வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த வாதங்கள்லாம் கண்டிக்க மாட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தளபதியை எதிர்த்து மாணிக்கம் தாக்கூர் அங்கே இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் தான் நிற்கும் சொல்லி இப்பவே அவரே அறிவிச்சு போஸ்ட் ஒட்டி பிரச்சாரம் மேற்கொள்ற அளவுக்கு போயிட்டாரு. இது மாதிரி முட்டல் மோதல்கள் இருந்து தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஏன் வந்து வாய் திறக்கணும்? ஒன்று திமுக வந்து காங்கிரஸை கண்டிக்கணும், இல்லை காங்கிரஸ் வந்து திமுக கண்டிக்கணும். ரெண்டு பேருமே எதுவுமே வாய் திறக்காம இந்த மோதல்களை வந்து ரெண்டு தலைமையும் வேடிக்கை பார்க்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்? மோதல்கள் வேடிக்கை பார்க்கல. இங்கே என்னன்னா காங்கிரஸ் தலைவர்